இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, அன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஆசீரை நிறைவாக கொடுத்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்த போவதற்கு உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே நாங்கள் அத்தனை பேரும் கையிட்டு செய்யவிருக்கின்ற காரியங்களில் உம்முடைய ஆசீரும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்டு நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போர்க்கும் 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதில் அளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைப்பிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியின் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினது இதயத்தை கொண்டாடுகின்றோம். அவரது இதயம் இன்னைக்கு நற்செய்தி மூலமாக நம்மை அழைக்கின்றது. உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுமைகளோடு இருக்கிறீங்க,
அந்த சுமைகளை எல்லாம் என் அண்டை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்பேற்பட்ட ஆசிரின் வார்த்தைகள் பாருங்க. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுமையோடு இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. ஆனா அந்த சுமைய உங்களால கையாள முடியல. அவர் என்ன சொல்றார் பாருங்க, சாதாரண சுமை கிடையாது, பெரும் சுமை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுக்கு தெரியும் நீங்க பெரும் சுமையோடு இருக்கிறீங்க. இந்த பெரும் சுமைய அவர் உங்ககிட்ட அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னா எதற்காக? புரியும்படியாக சொல்றேன் பாருங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாதாந்த வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஆனா அந்த மாதாந்த வருமானத்திற்கு மேலாக உங்களுக்கு புதுசா செலவு வந்துகிட்டே இருக்குது. உங்களால சரியான ஒரு சேமிப்பை பண்ணவே முடியல. உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எதிர்காலத்துக்காக உங்களால சேமிச்சு வைக்க முடியல. நீங்க மாதம் தொடங்குனதும் நல்லபடியாகத்தான் பிளான் பண்றீங்க. இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி உங்க வாழ்க்கையை எடுத்து செல்லணும் அப்படின்னு கரெக்டா தான் பிளான் பண்றீங்க. ஆனாலும் உங்களால நீங்க பிளான் பண்றபடி உங்க வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடிவது கிடையாது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இருக்கிறீங்களா? மேபி நீங்க சொல்லலாம், நாங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு கடவுள் கருணை காட்டுவதாக இல்லை. இன்னும் சொல்ல போனா நாங்க எல்லாமே கரெக்டா தான், அதிகப்படியாக நாங்க செலவு பண்ணுவதெல்லாம் கிடையாது, ஆடம்பரமாக நாங்க செலவு பண்ணுவது கிடையாது. ஏன், எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, போதை பழக்கம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நாங்க எந்த விதமான ஆடம்பரத்திற்கும் அங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காம அன்றாடம் அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம்தான் பணத்தை செலவழிக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களால ஏன் சேமிக்க முடியுதில்லை? புதுசா ஏதாச்சும் வந்துட்டே இருக்குது. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ், பொண்ணுக்கு ஏதாச்சும் வேலையில தேவை இருந்தா அதற்கு கொடுக்க வேண்டி இருக்குது. கணவனது ஆபீஸ்ல ஏதாவது பார்ட்டி அப்படின்னா அதற்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா மனைவி போய் அதை கொடுத்துட்டு வரணும். இப்படி எல்லாம் பணம் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. பணம் இது ஒரு விதமான சிக்கல். இது மாத்திரம் இல்லை, நிறைய சிக்கல்கள் சுமைகளாக இருக்குது. உடம்புல வியாதி, திடீரென்னு பார்த்தா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டாங்க, திடீரென்னு பார்த்தா பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, திடீரென்னு பார்த்தா சுகர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற வேளையில ஏன் இதெல்லாம் எங்களால சுமக்க முடியலையே? ஏன் கடவுளே இந்த சுமை, இது சாதாரண சுமை கிடையாது, பெரும் சுமை, ஏன் கடவுளே இதை எங்களுக்கு கொடுக்குறீங்க? அப்படி என்கின்ற நிலை உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தால், கடவுள் நாங்க ஜபிச்சும் கூட குடும்பமாக நாங்க ஜபிக்கிறோம், குடும்பமாக நாங்க சர்ச்சுக்கு போற, குடும்பமாக நாங்க ஜபமால ஜபிக்கிறோம், இருந்தாலும் பெரும் சுமை, ஏன் உம்முடைய இரக்கத்தின் பார்வை எங்கள் மீது விழல்ல? அப்படி என்கின்ற கேள்விகளோடு நீங்க இருப்பீங்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கான சிறந்த பதில். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கை மீது அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய சுமையை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சுமையை நீங்க ஹேண்டில் பண்ணுவதை பார்த்து உங்களை அடுத்த கட்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படின்னு அர்த்தமாகும். இப்போ இந்த சுமையை உங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியல, கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? நற்செய்தியில இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெரிய சுமையை உங்களால சுமக்க முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதாவது உங்க பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போய் வாழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இந்த சுமைகளோடு என் அண்டை வாருங்கள். You carry your burden and come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்றார். இப்போ நீங்க என்கிட்ட வந்துட்டு தான் இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வாரீங்க, நீங்க பிரேயர் எல்லாம் பண்றீங்க, ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்குது. நீங்க எப்போ வாச்சும் ஒரு 5 minutes ஆண்டவரது சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்து உங்களது பிரச்சனைகளை ஒவ்வொன்றா நினைச்சு
ஆண்டவருக்கு நன்றி கூறி இருக்கிறீங்களா? இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிறோமே, இந்த நிலையில ஆண்டவருக்கு அங்க எங்களது பெரும் சுமையோடு வந்து அவருக்கு நன்றி கூறுவது இதெல்லாம் சிரிப்பது போன்றது இருக்கிறது அல்லவா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிடையாது. ஆண்டவர் இந்த சுமைகளை, அதுவும் பெரும் சுமைகளை உங்க வாழ்க்கையில விட்டு வைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் எண்ணுகின்ற காரியம் இதுதான். The mind of God is to see whether you go to him with all your burdens and are you ready to say thanks to God. எதற்காக நீங்க நன்றி சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு உங்களோட குடும்பத்தை பாருங்க, பெரிய சுமையோடு தான் இருக்கிறீங்க, பெரிய பிரச்சனையோடு தான் இருக்கிறீங்க. ஆனா உங்க குடும்பத்துல நீங்க ஒற்றுமையோடு இருக்கிறீங்க. அதற்கு நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வியாதி இருந்தாலும் நீங்க இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க. அதற்கு நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல கையாள முடியாத அளவுக்கு பணப்பிரச்சனை இருந்தாலும் 3 வேளை வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுங்க. நாளையை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன்னா நீங்க கவலைப்படுகிற பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் மீது கவலையாக இருக்கிறார். அப்போ நீங்க நாளைய குறித்து கவலைப்படுகின்ற பொழுது, அல்லது நாளைக்கு நாங்க எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கவலைப்படுகிற பொழுது அங்க என்ன பண்றீங்க? கடவுள் அது வேலையை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ கடவுள் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஓகே, நான் உனக்கு வழிகளை காண்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானா, நீ ஒரி பண்றதால சார் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவாரு. ஒரு 5 நிமிடம் இன்றிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. உங்க பிரச்சனைகளோடு ஆண்டவரிடம் வாங்க. பிரச்சனைகளை ஆண்டவரிடம் கொட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லல, அந்த பிரச்சனைகளை தூக்கிக்கிட்டே வாங்க. ஆண்டவர் கிட்ட அவரது சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்து வெறும் 5 நிமிடம் அவருக்கு தொடர்ச்சியான நன்றிகளை ஏறடுங்கள். உள்ளத்துல உண்மையான நன்றி உணர்வோடு நன்றி சொல்லுங்க. சாட்டுக்கு சொல்லாதீங்க, உண்மையா சொல்லி பாருங்க. அப்படி நீங்க சொல்லுகிற வேளையில் யோசுவா 24:15 சொல்லுவதன்படி நீங்க மாத்திரம் அல்ல, உங்களது வீட்டார் பூராகவும். யோசுவா 24:15 என்ன சொல்லுகிறது? நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவருக்கு பணி செய்வோம். பணி செய்வதென்றால் என்ன? அவருக்கு நன்றி சொல்வது. அந்த நன்றியை இன்றிலிருந்து சொல்லி பாருங்கள். நீங்க எப்பேற்பட்ட பெரும் சுமையோடு இருந்தாலும் கூட அந்த சுமைகளை எல்லாம் மாற்றுகின்ற வழியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது அந்த வழிகளிலே நீங்கள் நடந்து இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க ரொம்பவும் மகிழ்வான நிலையிலே வாழ்ந்து வாழ்விலே நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களது குடும்பம் மாத்திரம் அல்ல, உங்களது தலைமுறையே சிகரங்களில் வாழ்ந்து கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி அந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை லியோ, எங்களது ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை.
இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விஷேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் வேண்டி நாம் ஜெபித்து நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட அத்தனை வேண்டுதல்களையும் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக.
அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவரே, உமக்கு எங்களது நன்றிகளை உளமாறத் தருகின்றோம். இன்றைய நாள் மட்டுமன்றி எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார். விடுதலை பயணம் 14:14 மூலமாக, நானே உங்களது தெய்வம், நான் இறங்கி செயல்பட போகின்றேன், நீங்கள் பொறுமையோடு அமைதி காத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளில் இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டீர்கள். இனி அவர் பார்த்து கொள்வார். விடுதலை பயணம் 14:14 மூலமாக அவரே சொல்லுகின்றார், நான் இனி பார்த்து கொள்கிறேன், நீ பொறுமையோடு அமைதி காத்துக்கொள் என்று. அமைதி காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களது வாழ்க்கை மீது செய்ய போகின்ற அற்புத காரியங்களை நிச்சயமாக நீங்கள் இன்றிலிருந்து அனுபவிக்க போகிறீர்கள். May God bless you. Have a good day and see you all tomorrow. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன்.